யாழ்ப்பாணம் கொக்குவில் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடம் அருள்மிகு மனோன்மணி அம்மன் உடனுரை ஐம்பூதநாதர் திருக்கோயிலில் புதிதாக அமையப்பெறவுள்ள முதற் சங்கம் வரலாற்று நினைவு மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று பிற்பகல் நடைபெற்றது. இதில் திருக்கயிலாய பரம்பரை, தருமை ஆதீனம், 27வது குருமகா சன்னிதானம், சீர்வடர் சீர மாசிலாமணி, தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், வேளாக்குறிச்சி ஆதீன சுவாமிகள், செங்கோள் ஆதீனம் சுவாமிகள், பேரூர் ஆதீனம் சுவாமிகள், பழனி சாதுசாமிகள் மடத்தின் அடிகளார், தென்சேரிமலை ஆதீன சுவாமிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இங்கிருந்து தமிழர்கள் நம்முடைய தாய்நாட்டினுடைய செய்நாடாக விளங்குகின்ற யாழ்ப்பாணம் தமிழர்கள் உலகெங்கும் பறந்து விரிந்து இருக்கிறார்கள். அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் பக்தி, கலை, கலாச்சாரம், பண்பாடு அத்தனையும் விடாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இங்கே தமிழ் அழிந்தது, சைவம் ஒழிந்தது என்றெல்லாம் பலர் பேசுகிறார்கள். தோண்டிய இடங்களிலெல்லாம் சமுதாயத்தின் பல பேருடைய பேரை சொல்லி அந்த மண் இந்த மண் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திருமூலர் வாக்கு என்றைக்கும் பொய்க்காது என்பதற்கு சிவபூமி என்பதற்கு ஒப்ப உலகம் முழுவதும் எங்கே பூமியை தோன்றினாலும் ஆங்காங்கே நம்முடைய சமய சின்னங்கள் தான், திருவுருவங்கள் தான் பூமியிலிருந்து கிடைக்கிறது.